ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் சாத்தனூர் டேம் போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு என் தம்பி ஆட்டோ கொண்டு வந்தான். ஒவ்வொருத்தராக ரெடி ஆகிட்டு உள்ளே வந்து உட்காரலான்னு நாங்கள் முடிவு பண்ணுறதுக்குள்ளே கிட்ஸ் வந்து உட்காந்துட்டாங்க. எங்கள் அம்மா சித்தி எல்லாம் 1 by 1 வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் சாத்தனூர் டேம் கிளம்பிட்டோம். ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போயிட்டு வரப்போகிறோம்னு நினச்சிக்கிட்டே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு வழியாக டேம் வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். சாத்தனூர் அணை ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு போகிற வழியில் சயின்ஸ் பார்க் பார்த்தோம். ஆனால் உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது இது பார்க் உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே போகலை. ஸோ ஆன் த வேல இங்கே பாருங்களேன், எவ்வளோ ட்ரையாக இருக்குது. இங்கெல்லாம் இந்த ஒவ்வொரு கணுலையும் அவ்வளோ தண்ணி அழகாக வரும். அதை பார்க்குறதுக்காகவே நாங்கள் வருவோம் ஒவ்வொரு இயரும். இந்த டைம் தண்ணியே இல்லை. க்ரொக்கடைல் ஃபார்ம் போகலான்னு டிசைட் பண்ணுறதுக்குள்ளே லஞ்சு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. லஞ்சு சாப்பிட்லான்னு உட்காந்துட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு இந்த மிக்கி மவுஸ் ஜம்பருக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எப்படி விளையாடுவாங்களான்னு பயந்துட்டு என் பாப்பாங்க விளையாடுவாங்க. ட்வின்ஸ் எனக்கு பார்ப்பாங்க. என் பையன் என்ஜாய் பண்ணுவானா பயந்துட்டு வந்துடுவானான்னு சொல்லி நான் கொஞ்சம் அச்சப்பட்டேன். ஆனால் அவன் நல்லாவே என்ஜாய் பண்ணான். லாஸ்ட் டைம் வரும்பொழுது இதெல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டேமில். பட் இந்த டைம் நிறைய ட்ரெயின் அப்புறம் பசங்களுக்கு என்னெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட்டோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஏறும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினாங்க. அப்புறம் அது ஸ்லைடு கீழே வரும்பொழுது தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன், எங்கே அடிபட்டுடுமோன்னு சொல்லி. பட் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கே டேமில் சுற்றி பார்த்துட்டு ஒன்றும் முடியல. எங்கேயாவது போய் உட்காரலாமா அப்படி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா நிழல் கிடைக்கும், அப்படி போய் உட்காந்துடலாம். அப்போ தான் மரத்துடைய அருமெல்லாம் புரிய ஆரம்பிச்சிது. ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்த பிறகு ஏதாவது கூலிங்காக கிடைக்கும்னா அன்றைக்கி எதுவுமே கிடைக்கல. அண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மேங்கோ ட்ரீலேருந்து மேங்கோ பறித்தது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்ததாக நாங்கள் சாத்தனூர் டேமில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது க்ரொக்கடைல் ஃபார்ம். ஸோ முதலை பண்ணை அதுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், அமைதியே உருவமாக படுத்துட்ருக்கு ஒவ்வொரு முதலையும். என் பசங்க அப்படி ஒரு அதிசயமாக பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருந்துச்சு ஒவ்வொரு நிமிஷமும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த மதில் சுவர் வந்து நம்மளுடைய ஷோல்டர் வரைக்கும் கூட கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த மதில் சுவர். அந்த சுவருக்கு கீழவே தான் க்ரொக்கடைல்ஸ்லாம் இருக்குது. அது அசதியாக தூங்கிட்டுருக்கா இல்லை அப்படி நடிச்சிட்ருக்கா ஒன்றும் விளங்கலை நமக்கு. இந்த வெயிலோடைய தாக்கம் அந்த முதல்ல எங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஒவ்வொன்றும் எவ்வளோ ஒரு அசதியாக படுத்துட்ருக்கு. அதில் ஒன்று வந்து பாருங்களேன், வாயை திறந்துட்டு அப்படியே படுத்துட்ருக்கு. உள்ளே போகும்பொழுது ரொம்ப ஆசையாக போனோம். ஆனால் எப்படா வெளியே வருவோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கிட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போகிறது அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வரணும். அந்த ஒரு பயம் எனக்கு உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு முதலையும் பார்க்கும்போது இவ்வளோ அமைதியாக படுத்துட்ருக்கு, ஆனால் வெளியே வரும்பொழுது தான் அதோடைய சுயரூபம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ அமைதியாக படுத்துட்ருக்கு பாருங்கள். அடுத்ததாக சயின்ஸ் பார்க் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என் பாப்பா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ளே பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவள் ஸ்டார்ட் பண்ணான். ஒவ்வொன்றுமே வந்து சயின்டிஃபிக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் என் பாப்பாவை ஒரு குரங்கு ரொம்ப நேரமாக குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதை அவள் கவனிக்கலை. நான் கூட சொல்லிகிட்டு இருந்தேன், பாப்பா நீ வாசிக்கிறத பார்த்துட்டு ஒரு குரங்கு பாரு அப்படியே ஸ்தம்பித்து நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது தான் அவளுமே பார்த்தா. ஒரு மங்கி அவளையே ரொம்ப நேரமாக பார்த்துட்டு எனக்கு பயமாக இருந்தது. அப்புறம் தான் அது போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சயின்ஸ் பார்க்கும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸுக்கு ரொம்ப நல்ல இடம் சாத்தனூர் டேம். ஸோ இது எல்லாமே நாங்கள் இங்கே உள்ள ஒவ்வொரு விஷயமும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியாக எங்கள் சித்தி வீட்டுக்கு எந்த பூச்செடியோட விதையை கொண்டு போகலான்னு பார்த்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சாத்தனூர் டேம் உடைய